இந்த எபிசோட்கான ஓப்பனிங் சீனில் நம்ம ஹீரோயின் சின்ன வயசுலேருந்தே வளர்ந்துட்டு இருந்த ஆர்ஃபனேஜோட ஓனர் அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருக்க நேரம்னு பார்த்து அவங்க கடன் வாங்கியிருந்த ஒரு லோன் ஷார்க் குறிப்பிட்ட டைமுக்குள்ளே நீ எனக்கு கடனை திரும்ப கொடுக்கலனா உன்னோட ஆர்ஃபனேஜை நான் என் பேரில் மாற்றிப்பேன், அப்புறம் நீ இங்கே இருக்க குழந்தைங்க எல்லார் கூடயும் சேர்ந்து நடு ரோட்டில் தான் நிற்கணும்னு சொல்லி பயங்கரமாக மிரட்டுறதுனால தனக்கு உடம்பு சரியில்லைனாலும் பரவாயில்ல இந்த குழந்தைங்களை காப்பாற்றணுங்கிறதுக்காக அவங்க வேலைக்கு போக ரெடியாகிறாங்க. ஆனால் இதெல்லாம் பார்த்து தாங்கிக்க முடியாத நம்ம ஹீரோயின் நாம படிச்ச படிப்புக்கு வேலை கிடைக்கணும்னு காத்துட்டு இருந்தோம்னா கண்டிப்பா இவங்க எல்லாருமே கஷ்டப்படுவாங்க. ஸோ கிடைச்ச வேலையை செஞ்சு எப்படியாவது ஓனரம்மாவை நாம காப்பாற்றணுங்கிற கட்டாயத்தில் இருக்கிறதுனால ஒரு பெரிய பார்ல வெயிட்ரஸ் வேலைக்கு போறாங்க. அப்போ அவங்க சீனியர் ஒருத்தர் ரூம்ல இருந்து வெளியில வந்து விழுந்ததும் என்னாச்சுன்னு கேட்கும்போது உள்ள இருக்கிற ஒரு பெரிய பணக்கார பிசினஸ் மேனுக்கு போதை கொஞ்சம் அதிகமாயிடுச்சு, அதனாலதான் என்னை அடிச்சு துரத்திட்டாரு. உன் கையில தான் ஹேங் ஓவர் சூப் இருக்குல்ல, சோ நீ அதை அவருக்கு கொடுத்து தெளிய வைன்னு சொல்ல, சாரி என்னால முடியாது, நானே இப்பதான் இங்க புதுசா வேலைக்கு சேர்ந்திருக்கேன், ஸோ எனக்கு அந்த பணக்கார பிசினஸ் மேனோட மைண்ட் செட் எப்படி இருக்குங்கிறது தெரியாதுன்னு ஹீரோயின் எவ்வளவோ சொல்லி பாக்குறாங்க. ஆனா அந்த சீனியர் விடாம நீ மட்டும் இப்ப இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணினா உனக்கு நான் எக்ஸ்ட்ரா $3000 தரேன்னு சொல்ல, இன்னும் நமக்கு கொஞ்ச நாள் தான் டைம் இருக்கு, அதுக்குள்ள எப்படியாவது ஆர்ஃபனேஜையும் ஓனர் அம்மாவையும் காப்பாற்றணுங்கிற கட்டாயத்தில் இருக்கிற நம்ம ஹீரோயின் வேற வழியே இல்லாம பயத்தோட தயங்கி அந்த ஹேங் ஓவர் சூப்பை கொடுக்க போறாங்க. ஆனா அந்த பிசினஸ் மேன் பயங்கரமா குடிச்சிருக்கிறதுனால தாறுமாறா போதை தலைக்கு ஏறிடுது. ஸோ ஹீரோயினை பார்த்ததும் அவங்க கையில வச்சிருக்க சூப்பை தள்ளி விட்டுட்டு உன்னால மட்டும்தான் என்னை காப்பாற்ற முடியும்னு சொல்லி அவகிட்ட தப்பா நடந்துக்கவும், இல்ல என்னை விட்டுருங்க, நான் அந்த மாதிரியான பொண்ணெல்லாம் கிடையாது, எனக்கு இதெல்லாம் வேண்டான்னு ஹீரோயின் தடுக்க ட்ரை பண்றா. இப்போ நீ மட்டும்தான் எனக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன், உனக்கு என்ன வேணாலும் நான் தர ரெடியாக இருக்கேன், ப்ளீஸ் என்னை காப்பாத்துன்னு ஹீரோ ரொம்ப கெஞ்சவும், ஒரு நல்ல வேலை கிடைக்கிற வரைக்கும் இங்கேயே இப்படி வெயிட்ரஸ் வேலை பார்த்துட்டு இருந்தோன்னா கண்டிப்பாக நமக்கு தேவைப்படுற பணத்தை சம்பாதிக்க முடியாதுங்கிற காரணத்துக்காக ஹீரோ கொடுத்த ஆஃபரை ஹீரோயின் ஏற்றுக்கிறாங்க. தென் அந்த ட்ரக்ஸ்ல இருந்து ரிலீஸ் ஆகுற நம்ம ஹீரோயின் கிட்ட ஒரு கார்டு கொடுத்து, நீ செஞ்ச உதவியை நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ், உடனே இந்த நம்பருக்கு கால் பண்ணி என்னோட மேனேஜர் கிட்ட உனக்கு எவ்வளோ பணம் தேவைப்பட்டாலும் கேட்டு வாங்கிக்கோன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. ஆனால் ஹீரோயின் ரொம்பவே குற்ற உணர்ச்சியாக ஃபீல் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்க பண்ணது எவ்வளோ பெரிய தப்புங்கிறது அவங்களுக்கே நல்லா தெரியும். பட் தன்னை நம்பி இருக்கிற ஆர்ஃபனேஜையும் குழந்தைங்களையும் காப்பாற்ற இதை விட்டு அவங்களுக்கு வேற எந்த வழியும் தெரியலை. அதே நேரம் இது அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைமுங்கிறதுனால பயங்கரமாக ப்ளீட் ஆகவும் உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போய் அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுவே இங்க இந்த மோசமான லோன் ஷார்க் நிறைய ரவுடிகள் அழைச்சிட்டு வந்து பயங்கரமா பிரச்சனை பண்றதுனால பயந்து போயிடுற ஓனர் அம்மா, ப்ளீஸ் எங்களுக்கு இன்னும் 2 நாள் டைம் கொடுங்க, எப்படியாவது உங்க கடனை நாங்க திரும்ப கொடுத்துடுறோன்னு எவ்வளவோ கெஞ்சி பாக்குறாங்க. ஆனா கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம, இதுக்கப்புறம் நீங்க இங்க இருக்கக்கூடாது, நான் ஏற்கனவே இந்த பிளாட்டை ஒரு பெரிய பிசினஸ் மேனுக்கு விற்கிறதா வாக்கு கொடுத்துட்டேன், ஸோ இதுக்கப்புறம் நீங்க போய் ரோட்ல தூங்குங்க இல்ல காட்டுல தூங்குங்க, அதை பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்லைன்னு சொல்லி பெரிய பெரிய புல்டோசரை வச்சு அந்த இடத்த இடிக்க போகும்போது கரெக்டா நம்ம ஹீரோயினுமே தேவைப்படுற எல்லா பணத்தையும் கேதர் பண்ணி எடுத்துட்டு வந்துடுறாங்க. நான் வேணும்னா மோசமானவனா இருக்கலாம், பட் கொடுத்த வாக்கை என்னைக்குமே நான் காப்பாற்றுவேன், நீங்க பணத்தை திரும்ப கொடுத்ததுனால இதுக்கப்புறம் நீங்களே இந்த இடத்துல இருந்துக்கோங்கன்னு சொல்லிட்டு லோன் ஷார்க் கிளம்பிடுறான். ரொம்ப நன்றி, இந்த உதவியை நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன், ஆனால் இது ரொம்ப பெரிய அமௌண்ட், எப்படி இந்த குறுகிய காலத்தில் நீ இவ்வளோ பணத்தை கேதர் பண்ண, உண்மையை சொல்லு, ஏதாவது தப்பான வழியை சூஸ் பண்ணியா, ப்ளீஸ் தயவு செஞ்சு என்னோட மனசை உடைச்சிடாதுன்னு அம்மா ரொம்ப கெஞ்சவும், உண்மையை சொன்னால் ஹர்ட் ஆகிடுவாங்கங்கிறதுனால அதெல்லாம் இல்லை, நான் உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணாமல் ரியல் எஸ்டேட் புரோக்கராக வேலை பார்த்தேன், அங்கே தான் எனக்கு இவ்வளோ பணம் கிடைச்சிது, மற்றபடி நீங்கள் பயப்படுற மாதிரி நான் எந்த தப்பும் பண்ணலைன்னு சொல்லி ஹீரோயின் சமாளிச்சிடுறா. ஸோ அந்த ஆர்ஃபனேஜ் பில்டிங் திரும்ப கிடைச்சிட்ட சந்தோஷத்தில், சரி குழந்தைங்களா எல்லாரும் சந்தோஷமாக விளையாடுங்க, நான் போய் உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடை சமைச்சு எடுத்துகிட்டு வரேன், எல்லாரும் ஒன்றா சேர்ந்து சாப்பிடலான்னு சொல்லிட்டு ஓனர் அம்மா உள்ளே போனதும் நம்ம ஹீரோயின் மற்ற குழந்தைங்க கூட சேர்ந்து ரொம்பவே சந்தோஷமாக விளையாடிட்டு இருக்கும்போது தான் அந்த பிளாட்டை வாங்குறதா இருந்த பெரிய பணக்கார பிஸ்னஸ் மேனும் வராரு. வேற யாரும் இல்லை, நம்ம ஹீரோ தான். சாரி சார், என்னை மன்னிச்சிடுங்க, எப்படியும் இந்த பிளாட்டை உங்ககிட்ட வித்துடலாங்கிற நம்பிக்கையில் தான் நான் அன்னைக்கு வாக்கு கொடுத்தேன், ஆனால் கடைசி நேரத்தில் அந்த பொண்ணு எல்லா பணத்தையும் திரும்ப கொடுப்பான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, ஈவன் எனக்குமே அவங்க எல்லாரையும் பார்க்க ரொம்ப பாவமாக இருந்தது, ஸோ நீங்கள் கேட்ட அந்த பிளாட்டை என்னால் கொடுக்க முடியலன்னு லோன் ஷார்க் சொல்ல, அப்போதான் நம்ம ஹீரோக்கு எதுக்காக அன்னைக்கு நம்ம ஹீரோயின் தான் கூட ஒன் நைட் ஸ்டாண்டில் இருந்தா எதுக்காக பணம் கேட்டாங்கிற எல்லாமே புரிய வருது. சரி, எந்த ஒரு ஆதரவுமே இல்லாமல் வளர்கிற குழந்தைங்க வாழ்கிற இடம் எனக்கு வேணான்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. தென் நம்ம ஹீரோயினுக்கு திடீர்னு சடனாக அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு முக்கியமான ஃபோன் கால் வருது. இந்த மாதிரி நீங்கள் கொஞ்ச நாளைக்கு முன்னே ஃபயர்ஃப்ளை குரூப் ஆஃப் கம்பெனிஸில் ஜுவல்லரி டிசைனருக்காக அப்ளை பண்ணியிருந்த ஜாப் இப்போ உங்களுக்கு கிடைச்சிருச்சு, ஸோ நீங்கள் திங்கக்கிழமை எல்லா டாக்குமெண்ட்ஸையும் சப்மிட் பண்ணிவிட்டு வந்து ஜாயின் பண்ணிக்கோங்கன்னு சொல்லவும்,
எல்லாரும் செம்ம குஷி ஆகிடுறாங்க. இதுக்கப்புறம் நாம ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த பார்ல வெயிட்ரஸா வேலை பார்க்க வேணாம், ஒரு நல்ல மரியாதையான வேலைக்கு போறோம், நிறைய சேலரி கொடுப்பாங்க. இதுக்கப்புறம் நாமளே ஆர்ஃபனேஜ் டேக் ஓவர் பண்ணி எல்லா குழந்தைங்களுக்கும் தேவையான எல்லா சர்வீஸையும் பண்ணலான்னு பல பல கனவுகளோட டெலிவரி வைக்க போன இடத்துல ஹீரோவை பார்த்துட்டு ரொம்ப அதிர்ச்சி ஆகிடுறாங்க. ஈவன் அவருமே நோட்டீஸ் பண்றாரு. பட் பெருசா கண்டுக்காம எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, ஸோ எனக்கு பதிலா என்னோட டர்னை நீ விளையாடுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கையில இந்த பில்லியர்ட்ஸ்க்கான ஸ்டிக்கை கொடுத்துட்டு போயிடுறாரு. பாவம், இவங்களுக்கு தலையும் தெரியாது காலும் தெரியாது, என்ன பண்றதுன்னு தெரியாம சும்மா தட்டி விடுறாங்க. அது மைனஸ் ஆகிடுது. ஸோ ஆப்போனன்ட் பிளேயர், உன்னோட இந்த ஒரு ஷாட்னால ஹீரோக்கு $50,000 லாஸ், பிகாஸ் நாங்கள் 2 பேரும் பெட் கட்டி விளையாடிட்டு இருக்கோம்னு சொல்ல, ஐயையோ இது என்னன்னே தெரியாம இப்படி தேவையில்லாத ப்ராப்ளம்ல வந்து மாட்டிக்கிட்டோன்னு சொல்லி பயந்துக்கிட்டே அடுத்த கோலுக்காக எய்ம் பண்ணும்போது கரெக்டாக நம்ம ஹீரோ கையை பிடிச்சி சொல்லித்தராரு. ஃபைனலாக ஹீரோயினுமே ஒரு பாயிண்ட் போட்டுடுறாங்க. பட் இதுதான் மெயினான கோல். இது மூலமா நம்ம ஹீரோ வின் பண்ணிடுறதுனால அந்த ஆப்போனன்ட் $5 மில்லியன் செக் கொடுத்து, என்னதான் இது ஹீரோவோட கேமாக இருந்தாலும் விளையாடினது நீ, ஸோ இது உனக்கு தான் தேவைன்னு சொல்ல, ஐயோ எனக்கு எந்த பணமும் வேணாம், ஹீரோ தான் எனக்கு சொல்லி கொடுத்தாரு, ஸோ அவர்கிட்டயே கொடுத்துருங்கன்னு சொல்லி எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணுறா. என்ன நீங்கள் 2 பேரும் ஒருத்தர் இன்னொருத்தரை பார்க்க தயங்குறது ஆக்வர்ட் ஆகுறதெல்லாம் பார்த்தா ஆல்ரெடி உங்கள் 2 பேருக்கும் நல்லாவே தெரிஞ்சிருக்கும் போலன்னு ஆப்போனன்ட் கேட்க, எங்க தெரியும்னு சொல்லிட்டு அது ஹீரோக்கு பெரிய அவமானம் ஆகிருமோ, இல்ல அன்னைக்கு இவங்க 2 பேருக்கு நடுவில் நடந்த விஷயம் வெளிவந்துருமோங்கிற பயத்துல, இல்ல எனக்கு தெரியாது, நான் இன்னைக்கு தான் புதுசா வேலையில வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன்னு போய் சொல்லிட்டு ஹீரோயின் ஓடிடுறா. பாவம், நம்ம ஹீரோக்கு ரொம்பவே குற்ற உணர்ச்சியா ஃபீல் ஆகுது. ஆனா அந்த ஆப்போனன்ட், என்னப்பா போயும் இந்த பொண்ணு பின்னால சுத்திட்டு இருக்க, நீ எவ்வளோ பெரிய கம்பெனியோட சிஇஓ, உன்னோட ஆஃபீஸில் எவ்வளோ அழகழகான க்யூட்டான பொண்ணுங்களாம் வேலை பார்க்குறாங்க, இப்போ நீ ஓகேன்னு சொன்னால் கூட எல்லாரும் உன் காலில் வந்து விழுவாங்கன்னு ரொம்பவே பெருமைப்படுத்தி பேசவும், நான் எனக்கு ஒரு நல்ல குடும்ப பாங்கான ஒய்ஃப் வேணும்னு தான் ஆசைப்படுறேன், மற்றபடி லவ்வரோ இல்லை கேர்ள் ஃப்ரெண்டோ இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோ போயிடுறாரு. கட் பண்ணா அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் புது வேலையில் ஜாயின் பண்ணுறதுக்காக ஆஃபீஸ்க்கு போகிறாங்க. அங்கே அவங்கள மாதிரியே நிறைய நியூ எம்ப்ளாயிஸ் இருக்கிறதுனால அவங்களுக்குள்ளேயே பேசிக்கிட்டு ஃப்ரெண்டு பிடிச்சிக்கிட்டு 2 டீமாக பிரிகிறாங்க. ஒரு டீமில் நம்ம ஹீரோயின் மாதிரியே சாஃப்டான க்யூட்டான பொண்ணுங்களாம் இருக்காங்க, இன்னொரு டீமில் கொஞ்சம் திமிரு பிடிச்ச ரக்கட் கேர்ள்ஸ் எல்லாம் இருக்காங்க. ஸோ இப்படி அவங்க எல்லாருமே செட்டு சேர்ந்து பேசிகிட்டு இருக்கும்போது தான் நம்ம சிஇஓ பார்க்குறதுக்கு செம்ம ஹேண்ட்ஸமாக இருப்பாராம். இதுவரை எந்த பொண்ணையும் லவ் பண்ணதில்லையா, முக்கியமாக எந்த ஒரு டேட்டிங் ஸ்கேண்டல்லையும் மாட்டலையா. ஸோ அவர் கண்டிப்பாக ஒரு நல்ல ஹஸ்பண்ட் மெட்டீரியலாக இருப்பாருன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது கரெக்டாக சிஇஓ உள்ளே வராரு. வேற யாரும் இல்லை, நம்ம ஹீரோ தான். ஐயோ, ஒரு நல்ல வேலை கிடைச்சிட்டா இவர்கிட்டேருந்து எப்படியாவது தப்பிக்கலான்னு நினச்சா திரும்ப திரும்ப மாற்றோமேனு ஹீரோயின் ரொம்ப பயப்படுறாங்க. அதே நேரம் ஹீரோ, என்ன இந்த பொண்ணு என்னையே சுற்றி வந்துட்டு இருக்கா, ஒருவேளை அன்னைக்கு நடந்த சம்பவத்தை மிரட்டி நம்ம கிட்டேருந்து பணம் கேட்கறதுக்காக வந்திருக்கா போல நினச்சிக்கிட்டு ஹீரோயின் கிட்ட இந்த ஜுவல் மேக்கிங்கை பற்றி ரொம்பவே டிஃபிகல்ட்டான கஷ்டமான சில கொஷின்ஸ் எல்லாம் கேட்கவும், நம்மளால தான் ரொம்ப பிரைட்டான ஆளாச்சே, ரொம்பவே பர்ஃபெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதை பார்த்து செம்ம இம்ப்ரெஸ் ஆகிடுற நம்ம ஹீரோயினோட சிவியை செக் பண்ணதுக்கு அப்புறம் தான் இவங்க எந்த சீட்டிங்கும் பண்ணலை, இவங்க தன்னை மிரட்டுறதுக்காக வரல, உண்மையாகவே திறமை இருந்ததுனால தான் தன்னோட டீம் ஹீரோயினை ஹையர் பண்ணியிருக்காங்கங்கிறத புரிஞ்சுக்கிறாரு. சார், இப்போ உங்கள் அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருக்கிறதுனால நீங்கள் மட்டும் போய் அவங்கள பார்க்கலனா கண்டிப்பாக பெரிய ப்ராப்ளம் ஆகிரும்னு பிஏ சொல்ல ஹீரோ உடனே கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாரு. அதுவே இங்கே நம்ம ஹீரோயினுக்கு திடீர்னு ரொம்ப சிவியராக ப்ளீடிங் ஆகுறதுனால நம்ம பீரியட்ஸ் டியூ டேட்க்கு இன்னும் ரொம்ப நாள் இருக்கு, அதுக்குள்ளே தனக்கு என்ன ஆச்சுங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக டாக்டர் கிட்ட போய் செக் பண்ணதுக்கப்புறம் தான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விஷயம் தெரிய வருது. நாமளே இன்னும் வாழ்க்கையில் செட்டில் ஆகாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் எனக்கு நிறையவே பொறுப்புகள் இருக்குது. ஸோ இந்த சமயத்தில் குழந்தை பெற்றுக்கிட்டா அதுவும் என் கூட சேர்ந்து கஷ்டப்படும். எக்காரணத்தை கொண்டும் தன்னோட சுயநலத்துக்காக தான் பண்ண தப்புனால தன்னோட குழந்தை சஃபர் ஆகக்கூடாது, கஷ்டப்படக்கூடாதுன்னு டாக்டர் கிட்ட அபார்ஷன் பண்ண சொல்லிடுறாங்க. குழந்தையோட அப்பாவை பற்றி கேட்கும்போது ஹீரோயின் ரொம்ப தயங்கவும் புரிஞ்சுக்கிற டாக்டர், சரிம்மா இன்னைக்கு ஈவினிங் 4:30 உனக்கு அப்பாயின்மெண்ட் தரேன், அதுக்கு முன்னே மறக்காமல் ஃபீஸ் கட்டிட்டு அப்பாயின்மெண்ட்டை உறுதிப்படுத்திக்கோங்கன்னு சொல்லவும் ஹீரோயின் பில்லை வாங்கி பார்த்தா 5000 ரூபாய் போட்டிருக்கு. ஆனால் 1000 ரூபாய் தான் இருக்குங்கிறதுனால ஓகே இந்த ஒரு மாதம் நம்ம வெயிட் பண்ணுவோம், அடுத்த மாதம் காசு சேர்த்து வச்சுக்கிட்டு இந்த வேலையை முடிச்சிடுவோம்னு சொல்லி ஹீரோயின் முடிவெடுக்கிறாங்க. பட் எதிர்ச்சியாக அவங்கள ஹாஸ்பிட்டலில் பார்த்துட்டு என்ன ஆச்சுங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக டாக்டர் கிட்ட போய் விசாரிக்கும் போது ஃபஸ்ட்டு நீங்கள் யாருங்கன்னு கேட்க, நான் ஹீரோயினோட ஃபியான்சேன்னு சொல்ல, ஏன் சார் உங்கள் ஃபியான்சே ப்ரெக்னென்ட் ஆகி இருக்கிறது உங்களுக்கு தெரியாதா, இப்போ அவங்க அபார்ஷனுக்காக அப்பாயின்மெண்ட் போட்டு போயிருக்காங்கன்னு சொல்லவும் ரொம்ப அதிர்ச்சியாகிடுற நம்ம ஹீரோ உடனே ஹீரோயினை கண்டுபிடிக்க சொல்கிறாரு. ஆனால் அதுக்குள்ளே நம்ம ஹீரோயின் இந்த இல்லீகலாக அபார்ஷன் பண்ணுவாங்கள்ல, அன்ஸ்தீஷியா எதுவுமே இல்லாமல் அந்த மாதிரி இடத்துக்கு போயிடுறா.
என்னதான் ஆரம்பத்துல ரொம்பவே தைரியமா இருந்தாலும் அங்க இருக்கிற டாக்டர்ஸ் கொடுக்குற பில்டப், அப்புறம் அந்த இடம் ரொம்பவே அன்கிளீனா அன்ஹைஜீனா இருக்கிறதுனால ப்ளீஸ் என்னை போக விடுங்கன்னு பயத்தில் அழுவ ஆரம்பிச்சிடுறா. அதெல்லாம் முடியாது, எங்களால் ரீஃபண்ட்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி அவங்கள ரொம்பவே கட்டாயப்படுத்தும் போது செம்ம ஃபாஸ்ட்டாக மொபைல் நம்பரை வச்சு ட்ரேஸ் பண்ணி நம்ம ஹீரோயினை கண்டுபிடிச்சி பத்திரமா காப்பாற்றி இல்லீகலாக அபார்ஷன் பண்ணிட்டு இருந்த எல்லா டாக்டர்ஸையும் போலீஸ்கிட்ட மாட்டி விட்டுடுறாரு. இந்த உண்மை எதுக்காக நீ என்கிட்ட இருந்து மறைச்சேன்னு கேட்குறப்போ, அதான் அன்னைக்கு நடந்த சம்பவத்துக்காக நீங்கள் எனக்கு பே பண்ணிட்டீங்களே, அது மட்டும் இல்லாமல் நீங்களும் நானும் வேற வேற உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஸோ ஒரு பெரிய பணக்காரருக்கு என்னோட குழந்தை இல்லீகலாக பிறந்து கஷ்டப்படக்கூடாதுன்னு நினச்சேன், அதனால தான் அபார்ஷன் பண்ண முடிவெடுத்தேன்னு சொல்ல, என்னோட குழந்தை என்றைக்குமே இல்லீகலாக ஆகாது, இந்த குழந்தை நீ பத்திரமா பார்த்துக்கோ, ஏன்னா நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்ல ஹீரோயின் ரொம்ப அதிர்ச்சி ஆகிடுறாங்க. ஆமாம், என்னோட அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, அது மட்டும் இல்லாமல் என்னோட பாட்டி ரொம்ப நாளாக என்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கட்டாயப்படுத்திட்டு இருக்காங்க. ஸோ ஒன்றை விட்டால் எனக்கு வேற எந்த ஆப்ஷனுமே இல்லைன்னு ஹீரோ சொல்ல, இப்போ எனக்கு கல்யாணம் வேணாம், ஏன்னா எனக்கு நிறையவே கடமைகள் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் உங்கள் கம்பெனியில் வேலை கிடைக்க நான் நிறையவே ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ கல்யாணங்கிற இந்த வட்டத்துக்குள்ளே மாட்டிக்கிட்டு என்னோட கெரியரை நான் இழக்க விரும்பலை, எனக்குன்னு நிறையவே கனவு லட்சியம்லாம் இருக்குது, ஸோ அதை நோக்கி நான் போக ஆசைப்படுறேன்னு ஹீரோயின் சொல்லவும், என்னை பார்த்தா என்ன பயங்கரமான கொடுமைக்கார மாதிரி தெரியுதா? சரி, நம்ம 2 பேரும் ஒரு டீல்குள்ளே வருவோம். ஃபர்ஸ்ட் நீ என்ன கான்ட்ராக்ட் மேரேஜ் பண்ணிக்கோ, நம்ம 2 பேரோட ரிலேஷன்ஷிப் வெளியில் தெரிய வேணாம், ப்ரைவேட்டாகவே இருக்கட்டும். பட் எனக்காக நீ குழந்தைய ஆரோக்கியமாக பெற்று கொடுத்தீங்கன்னா கரெக்டாக அவனோட ஃபர்ஸ்ட் பர்த்டே அப்போ உனக்கு நான் $1 பில்லியன் தரேன், அது வரைக்கும் நீ என் கம்பெனியில் ஒர்க் பண்ணலான்னு ஹீரோ சொல்ல, அந்த $1 பில்லியன் வச்சு தன்னோட ஆர்ஃபனேஜில் இருக்கிற குழந்தைங்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் செய்யலாங்கிறத உணர்ந்து ஹீரோயின் இந்த ஆஃபருக்கு ஒத்துக்கிறாங்க. ஸோ உடனே இவங்க மேரேஜை ரிஜிஸ்டர் பண்ணிட்டு பாட்டியை பார்க்க போன இடத்துல ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற நம்ம ஹீரோயினை பாட்டி விழுந்து விழுந்து கவனிக்கிறது மட்டும் இல்லாமல், இவளுக்கு ஏதாவது நீ குடைச்சல் கொடுத்தேன்னு தெரிஞ்சுது, அப்புறம் நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு ஹீரோவை மிரட்டேன், அதெல்லாம் என் ஒய்ஃபை நான் பத்திரமா பார்த்துப்பேன்னு ஹீரோ சொல்லவும், 2 பேரும் சந்தோஷமாக வாழுங்க, ஆரோக்கியமான குழந்தைய பெற்றெடுங்கன்னு வாழ்த்திட்டு தன்னோட வீட்டுக்கு வாக்கப்பட்டு வந்திருக்க பொண்ணுக்காக பாட்டி நிறையவே எக்ஸ்பென்சிவான கிஃப்ட்ஸ் எல்லாம் ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. சரி, பாட்டிக்கு சந்தேகம் வராத மாதிரி வாங்கிக்கிட்டு திரும்ப எல்லாத்தையும் ஹீரோ கிட்ட கொடுத்துடலான்னு ஹீரோயின் சந்தோஷமாக ரிசீவ் பண்ணிக்கிறாங்க. ஆனால் ஹீரோ நீ எதையும் ரிட்டர்ன் பண்ண வேணாம், என்னோட பாட்டி உனக்கு அன்பாக கொடுத்ததுனால நீ இதெல்லாம் பத்திரமா வச்சுக்கோ, ரொம்ப டைம் ஆயிடுச்சு வா தூங்கலான்னு கூப்பிடுறாரு. பட் ஹீரோயின் சரியா தூங்கவே மாட்டுறாங்க, சும்மா சும்மா முண்டிட்டு இருக்கிறதுனால நம்ம ஹீரோவுக்கு டிஸ்டர்ப் ஆகிடுது. என்னதான் உனக்கு பிரச்சனை, இப்போ என்ன வேணும்னு கேட்க, எனக்கு பொதுவாக இந்த மாதிரி புது இடத்துலலாம் தூக்கம் வராது, ரொம்பவே அன்கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு சொல்ல, சரி உனக்கு என்ன பண்ணால் இப்போ தூக்கம் வரும்னு ஹீரோ கேட்க, பொதுவாக எங்கள் ஆர்ஃபனேஜில் இருக்கிற மேடம் நாங்கள் எங்கேயாவது கேம்புக்கு போய் இந்த மாதிரி தூங்க கஷ்டப்பட்டா எனக்கு டைனாசர் கதை சொல்லுவாங்க, அதுக்காக நீங்களும் அப்படி கதை சொல்லணும்னு அவசியம் இல்லைன்னு ஹீரோயின் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள டக்கு நம்மால் டைனாசர் கதை படிக்க ஆரம்பிச்சிடுறாரு. அதை கேட்டு ரசிச்சுக்கிட்டே ஹீரோயினும் தூங்கிடுறா. அடுத்த நாள் அந்த கிராமத்துலேருந்து கிளம்பும்போது ஹீரோயின் பாட்டிக்கிட்ட ரொம்பவே ஸ்வீட்டாக அன்பாக பழகுனதுக்கு லவ் ஆஃப் டோக்கனாக நம்ம ஹீரோ ஒரு காஸ்ட்லியான பிரேஸ்லெட்டை ப்ரெசென்ட் பண்ணவும், இல்லை இதெல்லாம் எனக்கு வேண்டான்னு சொல்கிறாங்க, ஆனால் நம்ம ஆள் விடாமல் ரொம்ப கம்பல் பண்ணி ஹீரோயினை பற்றி ரொம்பவே புகழ்ந்து அந்த பிரேஸ்லெட்டை கையில் மாட்டி விடவும், ஹீரோ தான் மேலே ரொம்பவே பாசமாக இருக்காருங்கிறத புரிஞ்சுக்கிட்டு க்யூட்டாக சிரிச்சுக்கிட்டே, நான் நினச்ச மாதிரி நீங்கள் ஒன்றும் ரகடான ஆள் கிடையாது, நிஜமாவே ரொம்ப சாஃப்டான பர்சன்னு சொல்ல, ஹீரோ க்யூட்டாக சிரிக்கும்போது கரெக்டாக இவங்க இறங்க வேண்டிய இடம் வந்துடுது. இப்போ நம்ம 2 பேரும் ஒன்றா சேர்ந்து ஆஃபீஸ்க்குள்ளே போனால் கண்டிப்பாக எல்லாரும் சந்தேகப்படுவாங்க, ஸோ நீங்கள் பொறுமையாக வாங்க, ஃபஸ்ட்டு நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஓடி ஆஃபீஸ்க்குள்ளே வந்து பார்த்தா அவங்க ஃப்ரெண்டு 2 பேரும் ஏதோ பயங்கரமான காசிப் பேசிகிட்டு இருக்கவும், ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான மேட்டர் பேசுகிறீங்க போல், என்னன்னு ஹீரோயின் கேட்க, நாங்கள் சொல்கிறத உன்னால் நம்ப முடியாது, நம்ம சிஇஓ மிஸ்டர் ஏச்சானுக்கு நேற்று ஏதோ ஒரு பொண்ணு கூட மேரேஜ் ஆகிடுச்சாமான்னு சொல்லவும், நம்ம ஆளுக்கு பக்கோன்னு ஆகிடுது, ஏன்னா அந்த பொண்ணே அவங்க தான். ஸோ இவ்வளோ சீக்கிரம் எப்படி எல்லாருக்கும் தெரிஞ்சதுன்னு தெரியாமல் ரொம்பவே பேனிக்காக இருக்கும்போது, இவ்வளோ நாளாக நம்ம ஹேண்ட்ஸமான சிஇஓ சிங்கிளாக இருந்ததுனால நம்ம எல்லாருமே ஜாலியாக சைட் அடிச்சிட்டு இருந்தோம், பட் இப்போ அவரை உரிமை கொண்டாட ஒரு பொண்ணு வந்துட்டா, கண்டிப்பாக அவங்க ரொம்பவே அழகாக கிளாஸியாக பணக்கார வீட்டு பொண்ணாக தான் இருப்பாங்கன்னு பேசிகிட்டு இருக்கும்போது தான் ஹீரோயின் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க கையில் போட்டிருக்க அந்த காஸ்ட்லியான பிரேஸ்லெட்டை பார்த்துட்டு, போன மாதம் தான் நாங்கள் இதை ஒரு பெரிய வேர்ல்டு கிளாஸ் ஆக்ஷனில் பார்த்தோம், இதோட விலை எப்படியும் $30 மில்லியன் இருக்கும், அது மட்டும் இல்லாமல் இது நம்ம சிஇஓ தான் ஆக்ஷனில் வாங்கினாரு, ஸோ அப்போ நீ தான் நம்ம சிஇஓவோட ஒய்ஃபா, உண்மையை சொல்லுன்னு திருவி கேட்கவும், நம்மளுக்கு சமாளிக்கவா சொல்லித்தரணும், டக்குன்னு நானும் அதே ஆக்ஷனை டிவியில் பார்த்தேன், ஸோ அதில் இன்ஸ்பயர் ஆகி தான் நான் அதோட 3rd காப்பியை ரெடி பண்ணியிருக்கேன், நல்லா இருக்கான்னு கேட்டு பேச்சை மாற்றிடுறா. லூஸ் மாதிரி பேசாதீங்க, நம்ம சிஇஓவோட தகுதிக்கும் தராதாரத்துக்கும் ஹீரோயின் மாதிரி ஒரு ஆர்ஃபனேஜில் வளர்ந்த பொண்ணு எப்படி ஒய்ஃபாக இருக்க முடியும், ஆசைப்படுறதுக்கு கூட ஒரு அளவு வேணும்,
கண்டிப்பா நம்ம சிஇஓ அவரோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டான மிஸ் லின்னை தான் மேரேஜ் பண்ணியிருப்பாரு. ஏன்னா அவங்க 2 பேரோட ஃபேமிலிக்கும் பல வருஷமான ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு மிஸ் லின் நம்ம ஆஃபீஸ்க்கு வந்திருக்காங்க. ஸோ அவங்க தான் ஹீரோவோட ஒய்ஃபா இருப்பாங்கன்னு சொல்லி எல்லாரும் பேசிட்டு இருக்கும்போது அந்த லின்னை காட்டுறாங்க. ஃபாரின்ல போய் ஏதோ கோர்ஸ் படிச்சுட்டு திரும்ப ஊருக்கு வந்திருக்கிறதுனால நம்ம ஹீரோ சந்தோஷமா வெல்கம் பண்ணி ஒரு புது ப்ராஜெக்டை கொடுத்துட்டு, நம்ம ஆஃபீஸ்க்கு புது இன்டர்னா ஜெயின்லின்னு ஒரு பொண்ணு ஜாயின் பண்ணியிருக்கா. அவளோட டிசைன்ஸ் எல்லாமே ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்கு. ஸோ நீ அவளை உன்னோட அசிஸ்டண்டாக சேர்த்துக்கோன்னு ரெக்கமெண்ட் பண்ணவும், இத்தனை வருஷத்துல என்னோட ஆளு எந்த பொண்ணையும் பற்றி பேசினதில்ல, ஃபர்ஸ்ட் டைம் ஒருத்தியை பற்றி பேசுகிறான்னா அப்போது கண்டிப்பாக இவங்க 2 பேருக்கு நடுவில் ஏதோ ஒன்று இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஹீரோயினை தனியாக அழைச்சிட்டு வந்து, உனக்கு என்னோட அசிஸ்டண்டாக எல்லா தகுதியும் இருந்தாலும் உன்னோட லிமிட்டை தாண்டி நீ வரக்கூடாது, முக்கியமா எனக்கு சொந்தமான பொருளை நீ அடைய முயற்சி செய்யாதன்னு மிரட்டிட்டு போயிடுறாங்க. பாவம் ரொம்பவே பயந்து போய் கன்ஃபியூஸ் ஆகி பேரஞ்ச மாதிரி வர நம்ம ஹீரோயின் கிட்ட, நம்ம பிராண்டோட புது மாடல் வந்திருக்காங்களாம், வா போய் பார்ப்போன்னு ஃப்ரெண்டு ரொம்பவே கட்டாயப்படுத்தி அழைச்சிட்டு போய் காட்டினா, அவன் நம்ம ஹீரோயினோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட், அவங்களை கழட்டி விட்டுட்டு போன மிஸ்டர் சீச்சான். அவ்வளோதான், செம்ம காண்டாகிடுறாங்க. ஆனா அவன் விடாம, உன்னை பார்த்து ரொம்ப நாளாச்சு, ப்ளீஸ் திரும்ப என்ன புரிஞ்சுக்காம விட்டுட்டு போயிடாதன்னு கெஞ்ச, ஓ அப்போ அவங்க 2 பேருக்கும் ஏற்கனவே தெரியுமா, சரி பேசிட்டு இருங்கன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு கிளம்பிடுறா. ப்ளீஸ் என்னை மன்னிச்சிரு, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ, உன்னோட நல்லதுக்காக தான் இது எல்லாத்தையும் நான் பண்ணேன்னு சொல்ல, சின்ன வயசுலேருந்து நீயும் நானும் ஒன்றா சேர்ந்து தானே அந்த ஆர்ஃபனேஜில் வளர்ந்தோம். ஆனால் காலேஜ் போனதுக்கு அப்புறம் நீ என்னை கழட்டி விட்டுட்டு வேற ஒரு பொண்ணை லவ் பண்ணி அவ கூட ஃபாரினுக்கு போயிட்டு இப்போ திரும்ப வந்து என் கூட சேர்ந்துக்கோனா என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுதுன்னு ஹீரோயின் கோவப்பட்டு திட்டுறாங்க. நான் மட்டும் இந்த முடிவெடுக்கலனா இந்நேரத்துக்கு நானுமே உன் கூட சேர்ந்து அந்த ஆர்ஃபனேஜில் கஷ்டப்பட்டுட்டு இருந்திருக்கணும். அதனால தான் அந்த பொண்ணை காதலிக்கிற மாதிரி நடித்து அவளை என்னோட முன்னேற்றத்துக்கான படிக்கட்டாக பயன்படுத்திக்கிட்டேன். ஸோ இப்போ நம்ம சந்தோஷமாக வாழ்கிறதுக்கான எல்லாமே என்கிட்ட இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆர்ஃபனேஜுக்கு தேவையான எல்லாத்தையும் செய்ய நான் ரெடியாக இருக்கேன். ஸோ தயவு செஞ்சு என்னோட மன்னிப்பை ஏற்றுக்கிட்டு என் காதலை அக்செப்ட் பண்ணிக்கோ, நாம் 2 பேரும் சந்தோஷமாக வாழலான்னு எவ்வளவோ கெஞ்சுறான். ஆனால் இவனோட எண்ணம் கரெக்டாக இருந்தாலும் செயல் தப்பானதாச்சே. ஸோ ஹீரோயின் அவனை ரிஜெக்ட் பண்ணுறாங்க. இருந்தாலும் அவன் விடாமல் ரொம்பவே கட்டாயப்படுத்தும் போது கரெக்டாக அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்துடுறாரு. ஐயோ நீங்கள் நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லை, எனக்கு இவன் யாருன்னே தெரியாதுன்னு ஹீரோயின் சொல்ல, ஹீரோ அப்படியே ரொம்ப கோவமாக பார்க்கும்போது அங்கே வரலின், இதோ இவர் தான் நம்ம பிராண்டோட புது மாடல், வாங்க நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வரணும்னா அதுக்கு நம்ம ஒன்றா சேர்ந்து விளையாடலான்னு கூப்பிடுறா. ஹப்பா தப்பிச்சோன்னு ஹீரோயின் பெருமூச்சு விடும்போது எங்க கூட நீயும் வான்னு சொல்லி ஹீரோ அழைச்சிட்டு போயிடுறாரு. ஆனா இது மிஸ் லின்னுக்கு சுத்தமா பிடிக்கல. அதே நேரம் நம்ம ஹீரோயினுமே சரியா விளையாட தெரியாம ரொம்ப தடுமாறவும், ஒன்ன மாதிரி லோ கிளாஸ் பீப்புளுக்கான விளையாட்டு இது இல்லை, ஸோ ஒழுங்கா கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் நீ இங்கே வான்னு சொல்ல ஹீரோயின் ரொம்ப அப்செட் ஆகிடுறாங்க. ஆனால் நம்ம ஹீரோ விடாம அவங்க கையை நல்லா அழகா பிடிச்சிக்கிட்டு எப்படி விளையாடணும்னு கற்றுத்தராரு. ஈவன் அவங்களுமே குவிக்காக கற்றுக்கிட்டு ரொம்பவே சூப்பராக விளையாடுறத பார்த்து பயங்கரமாக பாராட்டவும், இதெல்லாம் பார்த்து லின் செம்ம டென்ஷன் ஆகிடுறா, வயிறறிஞ்சு போயிடுறா. அப்போதான் லீச்சான், நானும் ஹீரோயினும் காலேஜ் படிக்கும்போது லவ் பண்ணோம், அப்புறம் எங்கள் 2 பேருக்கு நடுவில் ஒரு சின்ன பிரச்சனை, ஸோ பிரேக்கப் ஆயிடுச்சு, அதனால தான் திரும்ப எப்படியாவது அவங்க கூட சேர்ந்துடணுங்கிறதுக்காக நான் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன்னு சொல்ல செம்ம கடுப்பாகிடுற நம்ம ஹீரோ உடனே ஆஃபீஸ்க்கு வந்து ஹீரோயினுக்கு கால் பண்ணி கூப்பிடுறாரு. பயத்தோடையும் தயக்கத்தோடையும் உள்ள வர அவங்க என்ன விஷயங்கிறத சொல்லி புரிய வைக்கிறதுக்குள்ள டக்கு நம்ம ஆளு கையை பிடிச்சி இழுத்து தன்னோட மடியில் உட்கார வச்சு பொறுமையா என்ன மேட்டர்னு கேட்கவும் ஹீரோயினுமே பாஸ்ட்ல நடந்த எல்லா விஷயங்களையும் சொல்றா. ஸோ தன்னோட ஒய்ஃப் மேலே எந்த தப்பும் இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஹீரோ ரொம்பவே ஆசையாக ரொமான்டிக்காக கிஸ் பண்ணுறாரு. ஹீரோயினுமே மறைமுகமாக ரசித்து என்ஜாய் பண்ணுறாங்க. தென் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற தன்னோட ஒய்ஃபுக்காக ரொம்பவே ஹெல்த்தியான நியூட்ரிஷியனான ஃபுட்ஸ் எல்லாம் ஆர்டர் பண்ணி சாப்பிட வச்சு, நீ எதுக்காகவும் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிகிட்டு இருக்காத, ஈவினிங் நானே உன்னை வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிறேன்னு சொல்கிறாரு. ஸோ வயிறு நிறைய சாப்பிட்டுட்டு சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டே வெளியில் வர அவங்கள நோட் பண்ணி செம்ம கடுப்பாகிடுற மிஸ்லன் ரொம்பவே முக்கியமான ஒரு பெரிய ப்ராஜெக்டை கொடுத்து, நாளைக்கு ஈவினிங்குள்ளே இதை நீ எனக்கு கம்ப்ளீட் பண்ணி தரணும்னு சொல்ல, என்னால் முடியும், பட் நான் ஒரு புதுசாக ஜாயின் பண்ணியிருக்க இன்டர்ன், ஸோ என்னை நம்பி இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் கொடுக்கறது சரிதானான்னு கேட்க, எது சரி எது தப்பு, யாருக்கு கொடுக்கணும் கொடுக்கக்கூடாதுங்கிற எல்லாமே எனக்கு தெரியும், நீ எனக்கு அட்வைஸ் பண்ண தேவையில்லை, உன்னால் முடிஞ்சா இந்த ப்ராஜெக்டை ஹேண்டில் பண்ணு, இல்லை வேலையை ரிசைன் பண்ணிட்டு போன்னு மிஸ்லன் மிரட்டுறதுனால எங்க தன்னோட கெரியர் பாதிக்கப்பட்டுருமோங்கிற பயத்திலேயே நம்ம ஹீரோயின் ரொம்ப கான்ஷியஸாக விழுந்து அந்த ப்ராஜெக்டை ரொம்ப அழகாக செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இப்படியே ரொம்ப லேட் ஆகிடுறதுனால நம்ம ஹீரோ சொன்ன மாதிரி வந்து பிக்கப் பண்ணிக்கிறாரு.
மிஸ் லின் தனக்கு கொடுத்த ப்ராஜெக்டை பற்றி சொல்லி நம்ம ஹீரோயின் ஐடியா கேட்கும்போது, ஸ்வீடன்லேருந்து வர ஒரு பெரிய கவர்மெண்ட் அஃபீஷியல் ஆஃபீஸருக்காக தான் நாம் இந்த கிஃப்டை க்ரியேட் பண்ணுறோம். அதனால நம்ம நாட்டோட ட்ரெடிஷனையும் கல்ச்சரையும் ரெப்ளிகேட் பண்ணுற மாதிரி அந்த கிஃப்ட் இருந்தால் ரொம்பவே நல்லா இருக்கும்னு ஹீரோ ஐடியா தரதுனால எனக்கு கிடைச்ச இந்த பெரிய வாய்ப்பை நான் மிஸ் பண்ண மாட்டேன், என்னால் முடிஞ்ச வரை இதுக்காக நான் ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன்னு ஹீரோயின் ரொம்பவே மெனக்கேடுறாங்க. இப்படிப்பட்ட டெடிகேஷனை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுற நம்ம ஹீரோ தன்னால் முடிஞ்ச வரை ஹீரோயினோட கெரியருக்கு சப்போர்ட் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்னு சொல்லி அவங்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் செஞ்சு அப்படியே உள்ளங்கையில் வச்சு தாங்குன்னு தாங்குறதுனால ஹீரோயினுமே ரொம்ப ரிலாக்ஸாக தனக்கு கொடுத்த அந்த ப்ராஜெக்டை ரொம்ப சூப்பராக செஞ்சு முடிக்கிறா. பட் அவங்க மேலே செம்ம கடுப்பில் இருக்கிற மிஸ் லின் எல்லா பேப்பர்ஸையும் தூக்கி போட்டுட்டு, இதெல்லாம் ஒரு டிசைனா, ரொம்ப கேவலமாக இருக்குது. ஆமாம், ஃபாரின்லேருந்து வர ஒருத்தருக்கு எதுக்காக நம்ம நாட்டு ட்ரெடிஷனை பேஸ் பண்ண கிஃப்ட்டை நாம் கொடுக்கணும்? ஒன்றை மாதிரியே உன்னோட ஐடியாஸும் ரொம்ப லோ கிளாஸாக இருக்குது, நீலாம் எதுக்கும் சரிப்பட்டு வரமாட்டேன், ஒழுங்காக வேலையை ரிசைன் பண்ணிட்டு போன்னு சொல்லி திட்டிடுறாங்க. பாவம் ஹீரோயின் ரொம்பவே கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ண எல்லாம் வேஸ்ட்டாக போச்சுன்னு மனசுடைஞ்சு போயிடுறா. தென் மிஸ் லின் அங்கே நடக்கிற ஒரு பெரிய மீட்டிங்கில் தன்னோட டிசைனை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது, அவங்க எப்படி ஹீரோயினை கழுவி ஊற்றுனாங்க, அதை விட மோசமாக நம்ம ஹீரோ காரி துப்பி ஸ்வீடன்லேருந்து நம்ம நாட்டுக்கு வர ஒருத்தருக்கு எதுக்காக நாம ஸ்வீடனோட கலாச்சாரத்தை பேஸ் பண்ண ஒரு கிஃப்ட் கொடுக்கணும், அது அவங்களுக்கு ஸ்வீடன்லேயே கிடைக்குமே, உனக்கெல்லாம் அறிவு இருக்கா இல்லையா, நீலாம் என்ன படிச்ச, தடவையா நம்ம நாட்டுக்கு வர ஒருத்தர் எக்காரணத்தை கொண்டும் அதை மறந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் இப்படி ஒரு கிஃப்ட்டை நான் டிசைன் பண்ண சொன்னேன். ஆனா நீ கிறுக்குத்தனமா ஏதோ பண்ணி வச்சிருக்கன்னு அவங்கள கண்ணா பின்னான்னு எல்லாருக்கு முன்னாலையும் திட்டுறது மட்டும் இல்லாம போய் புதுசா ஜாயின் பண்ணிருக்க ஹீரோயின் கூட சேர்ந்து ஒரு டிசைனை ரெடி பண்ணிட்டு வான்னு சொல்ல, தன்னோட டிசைனை ரிஜெக்ட் பண்ணது மட்டும் இல்லாம ஹீரோயின் மாதிரி ஒரு லோ கிளாஸ் பொண்ணு கூட தன்னை கம்பேர் பண்ணி அவளை விட தன்னை மட்டமா ட்ரீட் பண்றாங்கிறத இவளால தாங்கிக்கவே முடியல. அதே நேரம் நம்ம ஹீரோயின் எப்படியாவது தன்னோட டிசைன்ஸை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு அந்த மீட்டிங்க்கு வரும்போது கடுப்பாகிடுற மிஸ் லின், ஒன்னால தான் எனக்கு எல்லா அவமானமும், நீ மட்டும் இந்த இடத்துக்கு வரலனா இந்நேரத்துக்கு நான் இங்கே மகாராணி மாதிரி இருந்திருப்பேன், உன்னெல்லாம் பார்த்தாலே தூக்கி போட்டு மிதிக்க தோணுதுன்னு சொல்லி அவங்கள பிடிச்சி தள்ளி விட்டுட்டு போயிடுறா. ஹீரோயினுக்கு கையில் செம்மையாக அடிபட்டுருது. வழியில் அவங்க துடிக்கிறத பார்த்து தாங்கிக்க முடியாத அவங்க எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் அப்படியே அல்லேக்கா தூக்கவும், தயவு செஞ்சு என்னை விட்டுருன்னு ஹீரோயின் கெஞ்சிரா. இந்த நிலைமையில உன்னால நடக்க முடியாது, நானே உன்னை அழைச்சிட்டு போறேன்னு சொல்லி அவங்கள அல்லேக்கா தூக்கிட்டு போகவும், நீ என்ன செஞ்சாலும் என் மனசு மாறாது, ஏன்னா எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிடுச்சு, என்கிட்ட நீ லிமிட்டோட நடந்துக்கோன்னு சொல்ல அவனால தாங்கிக்கவே முடியல. நீ என்னை ஏமாத்துறதுக்காக பொய் சொல்லாதன்னு கத்துறான். நீ நம்புறதும் நம்பாததும் உன்னோட விருப்பம், பட் எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் என்ன டிஸ்டர்ப் பண்ணாதன்னு சொல்லிட்டு ஹீரோயின் போயிடுறாங்க. இதெல்லாத்தையும் கேமரா மூலமா பாத்துடுற நம்ம ஹீரோயின் அழைச்சிட்டு வந்து கையில் அடிபட்டதுக்கு மருந்தெல்லாம் போட்டு விட்டதுக்கு அப்புறம், நீ இதுக்கப்புறம் தான் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும், பிகாஸ் இப்போ நீ 2 பேரா இருக்க, வேணும்னா நான் உனக்காக பாடி கார்டு அரேஞ்ச் பண்ணவான்னு கேட்க, அதெல்லாம் எனக்கு வேணாம், ஆமா என்னோட ஃபைல்ஸ் கீழே வந்துச்சே நான் போய் எடுத்துட்டு வரேன்னு சொல்லி எந்திரிக்கிறாங்க. ஆனா அதெல்லாம் ஏற்கனவே எடுத்து வச்சிருக்கிற நம்ம ஆளு உன் டிசைன்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்குன்னு சொல்ல, பட் மிஸ் லின் இதெல்லாம் நல்லாவே இல்லைன்னு ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லும்போது, அவளுக்கு என்ன தகுதி இருக்கு இதெல்லாம் ரிஜெக்ட் பண்றதுக்கு, ஃபர்ஸ்ட் அவளோட டைகிராம்ஸ் எல்லாமே குப்பை மாதிரி இருந்தது, அதனாலதான் மீட்டிங்ல எல்லாருக்கு முன்னாடியும் அவளை கண்ணா பின்னான்னு திட்டினேன்னு நடந்த எல்லா விஷயங்களையும் ஹீரோ கிளியரா சொன்னதுக்கு அப்புறம் தான் என்ன காரணத்துக்காக மிஸ் லின் தன்னை அப்படி பேசினா, எதுக்காக தன்னை தள்ளி விட்டாங்கிற எல்லாமே ஹீரோயினுக்கு புரிய வருது. ஆனா இதெல்லாம் ஏத்துக்க முடியாம எப்படியாவது ஹீரோவை இம்ப்ரெஸ் பண்ணணும், ஹீரோயின் கிட்ட தோத்துறக்கூடாது, தன்னோட போஸ்டிங்கை தக்க வச்சுக்கணுங்கிறதுக்காக நைட்டெல்லாம் தூங்காம ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு டிசைன் ரெடி பண்ணி எடுத்துட்டு போய் கொடுத்தா, இதுவுமே குப்பை மாதிரி இருக்குன்னு சொல்லி நம்ம ஹீரோ தூக்கி போட்டுட்டு, நான் தான் உன்னை ஹீரோயின் கூட பார்ட்னர்ஷிப் வச்சுக்க சொன்னல, அப்புறம் எதுக்காக நீ போய் அவளை பார்க்கவே இல்லைன்னு ஹீரோ கேட்க, என்னால முடியாது, ஏன்னா நான் இந்த கம்பெனியோட லீட் டிசைனர், போயும் ஒரு இன்டர்ன் கூட என்ன பார்ட்னர்ஷிப் வச்சுக்க சொல்றீங்க, என்னோட திறமையை கம்பேர் பண்ணா அவெல்லாம் என்னோட கால் தூசிக்கு கூட சமமாக மாட்டான்னு மிஸ் லின் கத்த, உன்னை விட அவ நிஜமாவே ரொம்ப டேலண்ட் ஆனவ, அதனாலதான் அந்த டிசைனை அவளையே பார்த்துக்க சொல்லிட்டேன்னு ஹீரோ சொல்லவும், என்னோட இடத்துல நீ அவளை ரீப்ளேஸ் பண்ணிட்டியா, கண்டிப்பா இது எல்லாத்துக்குமே நீ ஒரு நாள் அனுபவிப்பன்னு திட்டிட்டு மிஸ் லின் கிளம்பிடுறா. தென் நம்ம ஹீரோயின் தன்னோட அந்த ப்ராஜெக்டை பத்தி போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் எல்லார்கிட்டையும் இன்ஃபார்ம் பண்ணவும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சி போயிடுது, அப்ரூவல் கொடுத்துடுறாங்க. அப்புறம் என்ன, ஒரே ஜாலி தான். நம்ம ஹீரோயினோட டிசைன் இன்டர்நேஷனல் லெவலுக்கு பேசப்படுது, எல்லாருமே ஹீரோயினோட மாடலை பார்த்து ரொம்ப பெருமையா பாராட்டுறாங்க. தன்னோட முடிவு தப்பாகல, அதே நேரம் ஹீரோயின் ஆசைப்பட்ட மாதிரி அவ கெரியர்ல ஷைன் பண்றாங்கிறத பார்த்து ஹீரோ ரொம்ப சந்தோஷப்படுறாரு. ஆனா இதெல்லாம் எனக்கு வர வேண்டிய புகழ், எனக்கு கிடைக்க வேண்டிய பாராட்டு, ஹீரோயின் எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து எடுத்துக்கிட்டான்னு ரொம்பவே பொறாமப்படுற மிஸ் லின் ஒரு நாள் நம்ம ஹீரோயின் ஒரு காஸ்ட்லியான கார்ல போறத அப்படியே போட்டோ எடுத்து
ஹீரோயின் ஏதோ ஒரு வயசான பிசினஸ்மேன் கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்கா, அதனாலதான் அவளுக்கு இந்த சான்ஸ் கிடைச்சது. அவரை வச்சுதான் ஹீரோயின் இவ்ளோ பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்கான்னு தப்பு தப்பான ரூமர்ஸை ஸ்ப்ரெட் பண்ணிடுறாங்க. ஆரம்பத்துல இதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு ஹீரோயின் ஃப்ரீயா விட்டாலும் போக போக கூட சேர்ந்து வேலை பார்க்குற எல்லாருமே ஹீரோயினை ரொம்ப தப்பு தப்பா கேவலமா பேசுறாங்க. முடிஞ்ச வரை நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு அதெல்லாம் தடுக்க எவ்வளவோ ட்ரை பண்றா, ஆனா ஊர் வாயை அடைக்க முடியாதுல. ஸோ இஷ்டத்துக்கு எல்லாரும் ஹீரோயினை பத்தி ரொம்பவே தப்பு தப்பா பேசவும் வேற வழி தெரியாம நம்ம ஹீரோக்கு கால் பண்ணி விஷயத்தை இன்ஃபார்ம் பண்ணதுமே தன்னோட சைபர் டீமை வச்சு இந்த பிரச்சனைக்கு யார் காரணம், யார் இதெல்லாம் அப்லோட் பண்ணாங்கிற எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிற நம்ம ஹீரோ, செல்லக்குட்டி நான் இருக்கிற வரைக்கும் நீ எதுக்காகவும் பயப்படாத, இந்த ப்ராப்ளம்ல இருந்து உன்னை காப்பாற்ற வேண்டியது என்னோட பொறுப்புன்னு சொல்லிடுறாரு. இருந்தாலும் ஹீரோயினுக்கு மனசு கேட்கல. பிகாஸ் சுற்றி இருக்கிற எல்லாருமே அவங்கள பற்றி ரொம்ப தப்பு தப்பாக பேசினா மென்டலி எவ்வளோ ஸ்ட்ரெஸ் ஆகும், அதே நேரம் ப்ரெக்னெண்ட்டாக வேற இருக்காங்களே. ஸோ அதை பற்றியே நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருக்கும்போது தான் நம்ம ஆஃபீஸ்க்கு வெளியில் நம்ம சிஇஓ உங்கள் எல்லாருக்காகவும் ஐ செக்அப் பண்ண டாக்டரை வர வச்சுருக்காங்க. ஸோ எல்லாரும் வந்து ஐ செக்அப் பண்ணிக்கோங்கன்னு சொல்ல, இது என்ன புதுசாக இருக்குது, பொதுவாக ஹெல்த் செக்அப் தானே பண்ணுவாங்க, இது ஏன் ஐ செக்அப்னு எல்லாரும் புரியாமல் முழிச்சிட்டு இருக்கும்போது தான் அந்த கார் வருது. இந்த கார்ல தானே ஹீரோயின் தன்னோட வயசான பாய் ஃப்ரெண்ட் கூட போனா, அப்ப அவன் தான் இங்க வந்திருக்கான் போலன்னு எல்லாருமே ரொம்ப தப்பு தப்பா கேவலமா ரூமர் பேசிட்டு இருக்கும் போது அந்த கார்ல இருந்து நம்ம ஹீரோ இறங்குறாரு. பிகாஸ் இந்த கார்ல தான் ஹீரோ டிராப் பண்ணிருப்பாரு. அதை அறகுறையா புரிஞ்சுக்கிட்டு தான் இவங்க எல்லாருமே ரூமர் பேசிட்டு இருக்காங்க. ஃபைனலா நம்ம ஹீரோயின் மேல எந்த தப்பும் இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிட்டு எல்லா எம்ப்ளாயும் வாயை மூடிக்கிறாங்க. பட் மிஸ் லென்னுக்கு இது ரொம்ப பெரிய அவமானமாகிடுது. அடுத்து பாட்டி வீட்டுக்கு அழைச்சிட்டு போறாரு. அங்க கவனிப்பெல்லாம் பயங்கரமா இருக்கு. விதவிதமா சாப்பிட கொடுத்துட்டு 3 மாசம் ஆகிடுச்சுங்கிறதுனால செக்அப் பண்ணணும்னு பாட்டி சொல்ல உடனே ஹீரோ ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு வந்துடுறாரு. டாக்டர் எல்லாம் பார்த்துட்டு குழந்தை நிஜமாவே ரொம்ப ஆரோக்கியமா இருக்காங்க, நீங்க எதை நினைச்சும் பயப்பட வேண்டாம், எப்பயும் போல ஹெல்தியான ஃபுட்டு சாப்பிட்டா போதும்னு சொல்ல செம்ம குஷி ஆகிடுற நம்ம ஆளுங்க 2 பேரும் பல கனவுகளோட சந்தோஷமா நடந்து வந்துட்டு இருக்கதை பார்த்துடுற ஹீரோயின் எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட், இவனை தான் நீ ஹஸ்பண்ட்னு சொன்னியா, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, ஹீரோ மாதிரியான பணக்காரங்க உன்ன மாதிரியான பொண்ணுங்களை ஏமாத்தி குழந்தைய கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கழட்டி விட்டுருவாங்க, அதனால உன் குழந்தை உன்ன மாதிரியே ஒரு அனாதையா வளர்ந்துதான் கஷ்டப்பட போகுதுன்னு சொல்ல கோவப்படுற நம்ம ஹீரோ அவனை எட்டி அல்லையிலேயே மிதிச்சு, இன்னொரு வார்த்தை பேசின தலை இருக்காது, யார் சொன்னா என் குழந்தை அனாதைன்னு, என் ஒய்ஃபுக்கு நான் இருக்கேன், என்னோட குழந்தைக்கு நானும் என்னோட ஒய்ஃப் ஹீரோயினும் இருக்கோம், ஸோ எங்கள் உயிரே போனா கூட எங்கள் குழந்தைய நாங்கள் பத்திரமா பார்த்துப்போம், ஹீரோயின் தான் என்னோட லீகல் ஒய்ஃப், இதை நான் பப்ளிக்காக சொல்லக்கூட தயங்க மாட்டேன்னு ஹீரோ தன்னோட ப்ரைவேட் லைஃப்பை பற்றி ரிவீல் பண்ண முடிவு எடுத்துடுறாரு. பட் ஹீரோயின் இதெல்லாம் சரி வராது. பிகாஸ் நம்ம 2 பேரும் இப்போ கான்ட்ராக்ட் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கோம். ஸோ குழந்தை பிறந்து 1 வருஷத்துக்கு அப்புறம் நான் $1 பில்லியன் வாங்கிட்டு கிளம்பிட்டா என்ன பண்ணுறதுன்னு கேட்க, அப்போ உனக்கு என் கூட ஒன்றா சேர்ந்து வாழ விருப்பம் இல்லையா, நான் உனக்காக என்ன வேணாலும் பண்ணலாங்கிற லெவலுக்கு வந்துட்டேன், ப்ளீஸ் என்னை விட்டுட்டு போயிடாத, கடைசி வரை நான் உன் கூட சேர்ந்து வாழ ஆசைப்படுறேன்னு ஹீரோ ப்ரப்போஸ் பண்ணிடுறாரு. ஈவன் நம்ம ஹீரோயினுமே அவரை ரொம்ப உண்மையாக லவ் பண்ணுறதுனால உடனே சந்தோஷத்தில் ஒத்துக்கிறாங்க. 2 பேரும் சந்தோஷமாக வாழலான்னு முடிவெடுக்கும் போது இங்கே ஆஃபீஸில் மிஸ் லின் எல்லா எம்ப்ளாயீஸ்க்கு முன்னாலேயும் ஹீரோயின் என்னோட ஆசை காதலன் ஹீரோவை ஏதேதோ சொல்லி ஏமாத்திட்டா, என்கிட்ட இருந்து ஆட்டையை போட்டா, எனக்கு 2 பேரும் சேர்ந்து ரொம்ப பெரிய துரோகம் பண்ணிட்டாங்க, அவ ரொம்பவே கெட்டவன்னு தப்பு தப்பாக கொளுத்தி போடுறதுனால வழக்கம் போல் மற்ற எம்ப்ளாயீஸ் எல்லாருமே ஹீரோயினை ரொம்ப கேவலமாக திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பொறுமை இழந்துடுற நம்மால் கண்மூடித்தனமா இந்த லின் சொல்ற எதையும் நம்பிட்டு இருக்காதீங்க, இவ ஒன்னும் ஹீரோவோட ஒய்ஃப் இல்ல, எனக்கு அவங்க யாருங்கிறது நல்லாவே தெரியும்னு சொல்ல இவளுக்கு பீதியாகிடுது. ஆனா சமாளிக்கிறதுக்காக ஏதேதோ மழுப்பவும் இப்ப போடுறோம் பாரு ஸ்கெட்ச்னு நம்ம ஹீரோயின், ஓகே அப்படி நீ ஹீரோவோட ஒய்ஃபா இருந்தா எங்க ஹை செக்யூரிட்டி இருக்க ஹீரோ ஃபேமிலிக்கு சொந்தமான மேன்ஷனுக்கு எங்க எல்லாரையும் அழைச்சிட்டு போங்கன்னு சொல்ல, ஆமாங்க மேடம், ஆமா நீங்க தான் ஹீரோவோட ஒய்ஃபாச்சே, ஸோ எதுக்காக தயங்குறீங்க, எங்க எல்லாரையும் அழைச்சிட்டு போய் ஹீரோயின் கிட்ட நீங்க தான் ஹீரோவோட ஒய்ஃபுங்கிறத நிரூபிங்கன்னு எல்லாருமே உசுப்பேத்துறாங்க. ஆத்தாடியாத்தோ, இப்போ உண்மை மட்டும் தெரிய வந்துச்சுன்னா இவ்வளோ நாள் நம்ம போட்ட ஆட்டத்துக்கு மற்ற எம்ப்ளாயீஸ் எல்லாரும் மொத்தமாக சேர்ந்து நம்மளை அடி கும்முன்னு கும்மிடுவாங்களோங்கிற பயத்தில் போகலாம் வாங்கன்னு எல்லாரையும் அழைச்சிட்டு போயிடுறா. அங்கே பார்த்தா வீட்டுக்குள்ளே என்ட்ராக பாஸ்வேர்ட் கேட்குது. ஹீரோயினா நக்கலா சிரிக்கிறாங்க. ஆனால் இந்த மிஸ் லின் சின்ன வயசில் ஒரு தடவை வந்தப்போ பாஸ்வேர்ட் பார்த்துருப்பா, இன்னைய வரைக்கும் அது மாறாததுனால ஏதோ ஒன்று தட்டவும் டோர் ஓப்பன் ஆகிடுது. கெத்தா மிஸ் லின்னும் அவளோட கூட்டாளிகளும் உள்ளே போகிறத பார்த்து ஹீரோயின் ஃப்ரெண்டு பயந்துடுறாங்க. நீ பயப்படுறதுக்கெலாம் வேலை இல்லை, பிகாஸ் நான் தான் ஹீரோவோட, அதாவது நம்ம சிஇஓவோட ஒய்ஃப், நீங்கள் எல்லாரும் சந்தேகப்பட்டது உண்மைதான், பட் உண்மை தெரியாமல் சமாளிக்கிறதுக்காக நான் தான் ஏதேதோ சொல்லி மலிப்பிட்டேன், நீ உள்ளவான்னு எல்லாரும் போகிறாங்க. என்னமோ அந்த மொத்த மேன்ஷனுக்கும் இவ தான் ஓனருங்கிற மாதிரி மிஸ் லின் பயங்கரமாக சீன் போடவும்
இவ்வளோ பேசுறீங்களே, அப்புறம் எதுக்காக உங்க மேரேஜ் போட்டோவை பப்ளிக்கா இங்க வைக்கலன்னு கேட்க இந்த அம்மா திருன்னு முழிக்குது. ஆமாங்க மேடம், நீங்க மேரேஜ் போட்டோ எடுத்துட்டு வந்து காட்டினாதான் இவன் நம்புவா போல. ஸோ உங்க மேல யாருக்கும் எந்த சந்தேகமும் வரக்கூடாதுன்னா நீங்க அதை செஞ்சுதான் ஆகணும்னு மற்ற பொண்ணுங்க சொல்ல, இவளை மாதிரி ஒரு லோ கிளாஸ் பொண்ணுக்கிட்ட நிரூபிக்க நான் எதுக்காக என்னோட ப்ரீஷியஸான வெட்டிங் ஃபோட்டோவை எடுத்து காட்டணும்? என்னால் முடியாது. நம்புனா நம்புங்க, நம்பாட்டி என் கம்பெனியை விட்டு போங்கன்னு இவ ரொம்ப கெத்தா பேசும்போது டென்ஷன் ஆக்கிடுற ஹீரோயின் பொறுத்தது போதும் பொங்கியல்னு சொல்லி இவ உங்க எல்லாரையும் ஏமாத்திட்டு இருக்கா. உண்மையாவே நான் தான் நம்ம சிஇஓவோட ஒய்ஃப்னு சொல்ல எல்லாருக்கும் தூக்கி வாரி போட்டுருது. ஆனா இந்த மிஸ்லின் அதை நம்பாம எதிர்த்து பேசவும் தன்னோட வெட்டிங் போட்டோவை காட்டி ஹீரோ தன்னை மேரேஜ் பண்ணிக்கிட்டு 2 பேரும் ஒன்னா சேர்ந்து வாழ்றாங்கங்கிறத நிரூபிச்சிடுறா. அவ்வளோதான், முடிஞ்சது சோலி. செம கடுப்பாகிடுறலன். பல வருஷமா நான் உயிரா காதலிச்சிட்டு இருந்தவனை என்கிட்டேருந்து நீ பிரிச்சிட்டேன்னு சொல்லி கோவப்பட்டு அடிக்க போறாங்க. ஹீரோயின் ஃப்ரெண்டு காப்பாத்துறதுக்காக தடுக்க குறுக்க வரும்போது அவளை பிடிச்சி கீழே தள்ளி விட்டுறவும் தலையில சிவியரா அடிபட்டு ப்ளீட் ஆக ஆரம்பிச்சிடுது. பார்த்து மற்ற பொண்ணுங்களாம் பயப்படுறாங்க. நான் சொல்கிறது மட்டும் இப்போ நீங்கள் 2 பேரும் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக ஹீரோயின் செத்ததுக்கு அப்புறம் நான் தான் ஹீரோவை மேரேஜ் பண்ணிப்பேன். ஸோ உங்களுக்கு பெரிய பொசிஷன் மட்டும் இல்லாமல் இப்பயுமே நிறைய காசு தரேன்னு சொல்ல அந்த பொண்ணுங்க கொஞ்சம் கூட யோசிக்காமல் ஹீரோயினை போட்டு செம்மையாக அடிக்க ஆரம்பிச்சிடுதுங்க. பாவம் வழியில் துடிச்சுக்கிட்டே ப்ளீஸ் தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க, நான் இப்போ ப்ரெக்னென்ட் ஆகியிருக்கேன்னு சொல்ல போச்சுடா லின் ரொம்ப டென்ஷன் ஆகிடுறா. அடி பாவி, என்னை ஏமாத்தி ஹீரோவை என்கிட்ட இருந்து ஆட்டையை போட்டது மட்டும் இல்லாம இப்ப அவன் மூலமா நீ பிரெக்னென்ட் வேற ஆகிடியா? இந்த ஒரு காரணத்துக்காக தான் ஹீரோ உன்னை கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிட்டான் போல. நீ இந்த காரணத்தை வச்சு அவனை ஏமாத்தி இருக்க, அவனை மிரட்டி இருக்க. இல்லனா ஹீரோ கண்டிப்பா அவன் ஸ்டாண்டர்டுக்கு இறங்கி போக மாட்டான். இப்ப இந்த எல்லா பிரச்சனைக்கும் காரணம் உன் வயித்துல இருக்கிற குழந்தை தான். நாங்க எல்லாரும் சேர்ந்து அதை அழிக்க போறோம்னு சொல்லி 3 பேரும் மாறி மாறி ஹீரோயின் வயித்துல உதைக்க ஆரம்பிச்சிடுறாங்க. கரெக்டாக அப்போ மயக்கத்துலேருந்து கண் விழிக்கிற ஹீரோயினோட ஃப்ரெண்டு உடனே ஹீரோவோட பிஏக்கு கால் பண்ணி விஷயத்தை இன்ஃபார்ம் பண்ணதும் நம்மால் டக்குன்னு கிளம்பி வீட்டுக்கு வந்து எல்லாரையும் லாக் பண்ணிவிட்டு ஹீரோயின் அழைச்சி ஹாஸ்பிட்டலில் போய் சேர்த்துடுறான். என்னதான் நம்ம ஹீரோயினுக்கு செம்மையாக அடிபட்டு முதுகெலும்பு உடஞ்சிருந்தாலும் கை காலில் அடிபட்டிருந்தாலும் தன்னோட குழந்தைக்கு எதுவுமே ஆக விடாமல் ரொம்பவே பத்திரமா பார்த்துக்கிட்டதுனால குழந்தைக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு டாக்டர் சொல்லிடுறாரு. தென் மயக்கத்திலேருந்து கண் விழிச்ச நம்ம ஹீரோயின், நீங்கள் பப்ளிக்காக நம்ம ரிலேஷன்ஷிப்பை ரிவீல் பண்ணுறதுக்குள்ளே நான் சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டுட்டேன், தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்கன்னு சொல்ல, எப்படி இருந்தாலும் உண்மை ஒரு நாள் தெரியதானே போகுது. ஆனால் அதுக்குன்னு நீ ஏன் இவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுத்த? உன்னை விட எனக்கு இந்த குழந்தை முக்கியம் இல்லை, நீ தான் என்னோட ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. தயவு செஞ்சு திரும்ப இந்த மாதிரி எதுவும் பண்ணிடாத, அந்த மாதிரி சிச்சுவேஷன் நடக்கவும் நான் விட மாட்டேன். நீ தான் என்னோட மொத்த சந்தோஷம்னு சொல்லி ஹீரோ ஹக் பண்ணவும், சரி மிஸ் லின்னு அவளோட ஃப்ரெண்ட்ஸும் எங்கன்னு ஹீரோயின் கேட்க, உன்னை கஷ்டப்படுத்தின ஒருத்தரை எப்படி நான் சும்மா விட முடியும்? அதே நேரம் போலீஸ் கிட்ட கொடுத்தா அவங்களுக்கு தண்டனை கம்மி. ஸோ நானே டைரக்டாக ரிவெஞ்ச் எடுக்கலான்னு முடிவு பண்ணி எல்லாரையும் ஒரு வேர்ஹவுஸ்க்கு அழைச்சிட்டு போய் என்னோட ஆட்களை வச்சு எல்லாரையும் கொஞ்சம் கொஞ்சமாக அணுவா சித்திரவதை பண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்கேன்னு ஹீரோ சொல்லவும், பொதுவாக ஒருத்தர் தப்பாக உணர்ந்துட்டா அவங்கள மன்னிச்சிடணும். ஸோ நீங்கள் ரொம்ப டார்ச்சர் பண்ணாதீங்க, கூடிய சீக்கிரம் அவங்க எல்லாருமே தப்பாக உணர்ந்து திருந்திருவாங்கன்னு ஹீரோயின் சொல்லவும், நீ நினைக்கிற மாதிரி எல்லாருமே இந்த உலகத்தில் நல்லவங்களா இருந்துட்டா யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராது. உண்மை சொல்லணும்னா உன்ன மாதிரி ஒரு அழகான பொண்ணு, பொறுப்பான பொண்ணு, திறமையான பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டது நினச்சா எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லி ஹீரோ கிஸ் பண்ணுறாரு. அவ்வளோதான், இதோட இந்த ட்ராமாவுமே முடியுது. இந்த ட்ராமா உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனல் வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். நான் உங்கள் எல்லாரையும் ரொம்ப சீக்கிரமாக அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ட்ராமாவில் மீட் பண்ணுறேன். And till then it's bye from Huffy and stay tuned with Spectre of Fantasy.